Hi friends, welcome back our channel. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. இந்த டயலாக் இப்போ நம்ம சொல்கிற விஷயத்தில் உங்களுக்கே புரிஞ்சுப்பீங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, பாலக்காட்லேருந்து திருநெல்வேலி வர வண்டியை தூத்துக்குடிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதாவது பாலருவி எக்ஸ்பிரஸை தூத்துக்குடிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன அது ஆகஸ்ட் 15 இப்போ தான் நடந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியை கொடுத்துட்டாங்களா, பாலூர் எக்ஸ்பிரஸை இப்போ தூத்துக்குடிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடிக்கு போச்சு பாருங்கள் தினசரி பயணிகள் ரயில் சேவை, அது வர 19ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட போகிறது. அதாவது இந்த ரயில் கொடுத்தாச்சுல, அந்த ரயிலை நாங்கள் நிப்பாட்டிப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இதுதான் ஆனால் நம்ம அதாவது நான் இப்போ நான் பேசுகிற விஷயம் தயவுசெய்து தப்பாக இருந்தால் தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நின்றடா காலம் போய், தமிழன் என்று சொல்லடா தலை குடிந்து நின்றடா என்ற இதுக்கு நம்ம வந்துட்டோம். அவர்கள் என்ன செஞ்சாலும் நம்ம அதுக்கு விழா வச்சு நம்ம எல்லாமே கொண்டாடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றே நான் சொல்கிறேன். அழகாக ஒரு வண்டி மயிலாடுதுறையிலேருந்து திருநெல்வேலிக்கு போயிட்டுருந்துச்சு. வண்டி நல்லா தான் போயிட்டுருந்துச்சு, அது தப்பாக சொல்ல. அப்புறம் லாக்டவுன் போட்டோன்னா அந்த வண்டியை மீட்டிங்கில் சொல்லும்போது இந்த வண்டியை மயிலாடுதுறையிலேருந்து திண்டுக்கல் கொண்டு போயாச்சு. அந்த ரயில் அப்புறமா அந்த திண்டுக்கல்லேருந்து செங்கோட்டைக்கு நீடிக்கணும்னு எல்லாம் கோரிக்கை வச்சு, அதுக்கு போன தீபாவளி 2 வருஷம் முன்னாடி தீபாவளியில் அந்த ரயிலை செங்கோட்டைக்கு கொண்டு போனாங்க. அதெல்லாம் தப்பே சொல்ல, செங்கோட்டைக்கு கொண்டு போய் தப்பு சொல்ல. ஆனால் மதுரையிலேருந்து செங்கோட்டை போன வண்டியை தூக்கிட்டு தான் இந்த வண்டி வந்துச்சு. அதாவது ஒரே ரேக்கில் கொண்டு வந்துட்டாங்க. 2 ரேக்காக இருந்த 2 வண்டியை ஒரே வண்டியாக மாற்றி கொண்டு வந்தாச்சு. இதுக்கு நம்ம விழா வச்சு வேறு நம்ம கொண்டாடுறோம். அப்போ ரயில்வேக்கு ஓகே, இவங்களுக்கு என்ன பண்ணாலும் தாங்கிக்கிறாங்க அப்படின்னு இப்போ அவங்க இஷ்டத்துக்கு தான் நடந்துக்கிறாங்க. நம்ம எல்லோரும் பாருங்கள், ரயிலை நீடிக்கணும் கோரிக்கை வச்சு ரயில்வேக்கு ரொம்ப வசதியாக போச்சு. அது ரயில்வேக்கு இனிமேட்டாக பெனிஃபிட் அவங்களுக்கு. ஆனால் காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும். இது ரொம்ப 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 தவறான விஷயம். இந்த ரயிலை இப்போ திடீர்னு எப்படி ஒரு புவர் பேட்டர்னேஜ் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நல்லா ஓடிட்டுற எப்படி புவர் பேட்டர்னேஜ்னு ஒரு கன்சல்டேஷனை போட்டு நான் காணொலியிலே கொடுத்துருக்கேன், நீங்களே பாருங்கள். இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டோம். ஒரு ரயிலை கொடுத்துட்டு இன்னும் ரயிலை தூக்குவது என்பது இதை எப்படி சொல்கிறோம் எனக்கே தெரியல. ரொம்ப வருத்தமாக இருக்குது. பயணிகள் பாவம் பயணம் செய்யறதுக்கான ரயில் இருக்குது, மக்கள் இருக்குது, ரயிலை நோக்கி வராங்க. அதாவது சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், வயசானவங்க, ஸோ அவங்க கன்வீனியண்ட்டாக ஜேர்னி போகிறதுக்காக வராங்க, சரிங்களா. இப்போ ரயில்வே சில விஷயங்கள் பண்ணும்போது நான் ரயில் ஃபேனாக இருக்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெயின்ஸ் விடணும் எதுவுமே இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு நடந்துகிட்ருக்காங்க. அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. திடீர்னு 19ஆம் தேதி முதல்ல திருநெல்வேலி தூத்துக்குடி வண்டியை நிப்பாட்டிட்டான்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. இது எந்த விதத்தில் நியாயம்? இதுதான் என்னோடய கொஷின். ஒரே நாள் திடீர்னு எப்படி ஒரு புவர் பேட்டர்னேஜ் ஆச்சு. அதாவது இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டோம். அவன் ஒரு தைரியம் தான், வேறு எதுவுமே கிடையாது. பாலூர் எக்ஸ்பிரஸை கொடுத்தாச்சு, திருநெல்வேலி ரயிலை தூக்கியாச்சு. ஸோ இதுக்கு மேலே சொல்வதற்கு ஒன்றும் இல்லைங்க. நான் இப்போ ரயிலில் பயணம் செய்கிறது முக்கால்வாசி குறைச்சிட்டேன். ஏன்னா ரயில் என்பது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் ரயில் பயணம் என்பது. இப்போ ரயிலில் ஏன்டா பயணம் செய்கிறேன்றக்க வச்சு செய்கிறாங்க நம்மளை. ஸோ அது நம்ம பெட்டர், நம்மளுக்கு இங்கேருந்து ரயிலை இங்கேருந்து தூரத்துலேருந்தே பார்த்து போகணுன்னு அந்த அளவுக்கு நான் வந்துட்டேன். இனிமேட்டா எப்படி பயணம் அதுதான் என்னையோ நாள் நம்மளும் ஏதாவது முன்னாடி தினசரி நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். எனக்கு காணொலிலாம் பார்த்தீங்கன்னா தினசரி பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக திடீர்னு இப்போ நான் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி ஏதோ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ போகிற போக பார்த்தா ரயில்வே மிகப்பெரிய தவறு பண்ணுறாங்க, அதெல்லாம் நல்லா தெரியுது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நாகப்பட்டிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் 4-வே ரோடு போட்டாச்சு. தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு 4-வே ரோடு போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு அவங்கவுங்க ரோடு வேஸ் அவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. எதிர்காலத்தை நோக்கி இவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. ரயில்வேஸு இருக்கிற வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கணும்னு நினச்சா எந்த விதத்தில் நியாயம்? இப்போ பாருங்கள், பயணிகள் ரயில் சேவை இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஏதோ சம்மந்தமே இல்லாமல் பண்ணுறாங்க. டெவலப்மெண்ட்டை நோக்கி போவாங்கன்னு பார்த்தா ரிவர்ஸில் போயிட்டுருக்காங்க. பார்க்குற எதுவுமே நல்லதுக்கே இல்லை. ஸோ ஒரு நாள் இப்போ அப்போ வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் இருக்காது.
இப்போ இவர்கள் வந்து இந்த மாதிரி இஷ்டத்துக்கு திடீர்னு இந்த 19ஆம் தேதி முதல் ரயில் சேவை நிறுத்தப்படும்னு சொல்லும்போது எந்த விதத்தில் எப்படிங்க அக்செப்ட் பண்ண முடியும்? அது புவர் பேட்டர்னேஜ் எப்படி திடீர்னு இப்படி புவர் பேட்டர்னேஜ் ஆச்சு? அதுக்கெல்லாம் காரணம் பாலூர் எக்ஸ்பிரஸ் கொடுத்தாச்சுல, இந்த ரயில் நாங்கள் எடுத்துப்போம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஸோ நம்ம பாலூர் எக்ஸ்பிரஸுக்கு விழா வச்சு நம்ம கொண்டாடணும். அதை அவங்க பார்த்தாங்க, தூத்துக்குடி ட்ரெயினை தூக்கியாச்சு. ஸோ மேட்டர் ஓவர். ஸோ இதனால் ரயில்வேயில் சில விஷயங்கள் நடக்குது, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரயில்வே இப்படியெல்லாம் அதாவது ரயில்வே வந்து முன்னோக்கி தொலைதூரம் நோக்கி போவாங்கன்னு பார்த்தா தொலைதூரம் ரிவர்ஸில் போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் எங்கே போய் முட்டு சத்தில் போய் நிற்க போகிறோன்னு தெரியல. நான் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இந்த காணொலி நான் காணொலி பண்ணவே இல்லை. ஏன்னா நடக்கிற எந்த விஷயமும் பார்த்தாலும் நம்மளுக்கு பாசிட்டிவாகவே தெரியல, எல்லாமே நெகட்டிவாக தான் தெரியுது. ஏன்னா அவ்வளோ ரயில் மேலே நான் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசையெல்லாம் நம்ம இருக்கும், நாங்கள் மட்டும் எல்லாருமே இருப்போம். ஆனால் இவங்க பண்ணுற எந்த விஷயமும் பார்த்தா ஏற்றுக்கொள்ள விரும்பலை. சரி, அதான் விட்ட நான் ஷேர் பண்ணுறதுக்கு அந்த காணொலி பண்ணேன். இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். காணொலி பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.